எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்த ஒரு டே இன் மை லைஃப் வீலாக் தான். இந்த வீடியோல காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் நான் பேசுறேன். பார்த்தீங்கன்னா, யுகேல வந்து என்னோட வாழ்க்கை எப்படிலாம் மாறியிருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காவும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போயிரலாமா? யுகேல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், அது மூலமா நான் கத்துக்கிட்ட பாடங்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என் பொண்ணு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போ வேண்டியது இருந்தது. அதான் நம்மளே கார் டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இந்த நாட்டுல கார் ஓட்டுவேன், கார் வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து யாராவது சொல்லியிருந்தா நானே சிரிச்சிருப்பேன். ஏன்னா, அப்படி ஒரு எண்ணமோ, இல்ல கனவோ கூட அப்ப இருந்ததில்ல. ஆனா, என் பொண்ணு பொறந்ததுக்கப்புறம், அவள நான் கார் ஓட்டி கூட்டிட்டு போணும், ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போணும், இந்த மாதிரி கிளாஸ்லாம் தூரமா இருந்தாலும், அவளுக்கு ஈஸியா கூட்டிட்டு போணும் அப்படின்றதுக்காகவே கார் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். போன வருஷம் 40th பர்த்டே கொண்டாடுறதுக்கு முன்னாடி, எப்படியாவது நம்ம கார் வாங்கிடணும் அப்படின்னு கோல் செட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கார் வாங்கிட்டேன். ஆனா, கார் வாங்குறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயமா இல்ல. அதுக்குரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்க்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தியரி டெஸ்ட் எழுதி, அதுவுமே எக்ஸ்பயர் ஆகி, திரும்பவும் தியரி டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனேன். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் நிறையவே கிளாஸஸ் எடுத்துக்கிட்டேன். டிரைவிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகி, செகண்ட் டைம் தான் பாஸ் ஆனேன். இந்த மாதிரி கார் ஓட்ட கத்துக்கிறது, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது, இதுக்கே வந்து நிறைய தடைகள், கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி பண்ணி கடைசியா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியாச்சு. நம்மளோட குறிக்கோள் அடையிறதுக்கு நிறைய தாமதங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், தோல்விகள் கூட வரலாம். ஆனா அதையெல்லாம் கண்டு நம்ம அதை நிறுத்தாம விடாமுயற்சியோட முயற்சியை திருவினையாக்கும்னு நம்ம தொடர்ந்து அதுல முயற்சி பண்ணி நம்ம குறிக்கோளை அடைய பார்க்கணும். அப்படிதான் இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு நம்மளோட வயசுன்றது ஒரு தடையே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா 40 வயசுல தான் நான் வந்து கார் வாங்கியிருக்கேன். அது மாதிரி நம்ம வயசு என்ன அப்படின்றது இல்லாம நாம பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளோட வாழ்க்கையில இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து முக்கியம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 35 வயசுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் கூட கத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நினைச்சதை செய்யறதுக்கு நம்மளோட வயசு ஒரு தடையே கிடையாது. நாம செய்யணும்னு நினைக்கிறதை இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். அது மூலமா நம்ம வாழ்க்கை ரொம்பவே மாறும். நமக்கு ஒரு ஆனந்தம், நிம்மதி, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கும்னா கண்டிப்பா நம்ம முயற்சியை செய்ய ஆரம்பிக்கணும். அதுதாங்க நான் கத்துக்கிட்ட பாடம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில என் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பேன்கேக் தான் பண்ணியிருந்தேன். என் பொண்ணை கிளாஸ்க்கு விட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் தான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிம்பிளான குவிக்கான லஞ்ச் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா க்ரோசரி ஷாப்பிங் போக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி லஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, நிறைய காய்கறி போட்டு ஒரு குழம்பும் முட்டை பொடி மாசும் தான் பண்ணிட்டு இருந்தேன். குழம்புல காய்கறி பார்த்தீங்கன்னா கோஜெட்டும் கத்திரிக்காவும் போட்டு தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் மட்டன் இருந்துச்சு. அதை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங்கோ நைட்டோ குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான். ரெண்டாவதா நான் கற்றுக்கிட்ட பாடம், நம்ம சுயமாக முடிவெடுக்கிறது, தைரியமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம்தான். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு வந்தபோது நான் டிபெண்டாக தான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருந்தாங்க. அவங்களோட டிபெண்டாக 1 இயர் இங்கே இருக்கிற மாதிரி தான் வந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு வந்துட்டு வேலை தேடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் இங்கே மொழின்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வேலை பார்க்கும்போது யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட தான் பேசுவோம். அப்போது வந்து வேலையை பற்றி தான் நம்ம பேசுவோம். அதனால கொஞ்சம் சுலபமாகவே தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தப்புறம் இந்த பிரிட்டிஷ் மக்களோட நேருக்கு நேராக பார்க்குறது, அவங்களோட சகஜமாக பழகுறது, அவங்களோட இங்கிலீஷில் பேசுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காரணம் இருந்துச்சு. முதல்ல அவங்கள பார்க்கும்போதோ, அவங்ககிட்ட பேசும்போதோ ஒரு விதமான தயக்கமும், பயமும் இருந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்மளோட இங்கிலீஷ் புரியுமா? நம்ம பேசுறத அவங்க கேலி பண்ணுவாங்களா? அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மொழின்றது அது தமிழா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மொழியா இருக்கலாம். அது மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் உதவுது. எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு நாம சொல்ல வரது புரிஞ்சுக்கிற மாதிரி பேசினாலே போதும்.
நம்ம ரொம்ப கரெக்டாக கிராமரோட பேசணும் அப்படின்லாம் இல்லை. இங்கே நிறைய இங்கிலீஷ் லோக்கல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராமரோடலாம் பேசுறதில்ல. நாம் எப்படி தமிழ் வழக்கத்தில் பேசும்போது ரொம்ப இலக்கணத்தோட பேசுறது இல்லையோ அது மாதிரி தான் இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட ஆங்கிலத்தில பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமாயிடுச்சு. தடவையா தனியா கடைக்கு போயி ஏதாவது ஆர்டர் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருந்துச்சு. ஆனா, தனியா போக போக ஃபுட் ஆர்டர் பண்றது, ஷாப்பிங் பண்றது, அதுக்கப்புறம் நம்மளே எல்லாமே தனியா பண்றதுன்னு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சுலபமாயிடுச்சு. ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்கு, ஜாப்க்கு ட்ராவல் பண்ணுறதுன்னு எல்லாமே தனியாக செய்ய ஆரம்பிச்சாச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் 3 ட்ரெயின்ஸ் எடுத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாரம் வாரம் யுகேலேருந்து அயர்லாண்டுக்கு வேலைக்காக போகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட ட்ராவல் பண்ணேன். இந்த மாதிரி பல அனுபவங்களால் நானே என்னை மாற்றிக்கிட்டேன். ரொம்பவே இண்டிபெண்டண்ட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் தனியாக எல்லாத்தையும் முடிவெடுக்கிற மாதிரியும் தைரியமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். வெளிநாட்டிலையும் நம்மளால் தனியாக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருந்தாலும் நாம தனியாக ஒரு விஷயம் செய்யும்போது அது நமக்கு நிறையவே தைரியம், தன்னம்பிக்கையும் ஒரு மன நிறைவையும் கொடுக்குது. லஞ்ச் செஞ்சு முடிச்சுட்டு என் பொண்ணை போய் பிக்கப் பண்ணிவிட்டு க்ரோசரி ஷாப்பிங் போயிடலாம் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லிட்டில் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டாச்சு. லஞ்ச் பிளேட்டிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா டின்னர் செய்ய ஆரம்பித்தேன். டின்னர் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் பண்ணியிருந்தேன். கோதுமை தோசையும் காய்கறி போட்டு அந்த குழம்பும் அதுக்கப்புறம் முட்டை பொடி மாசும் வச்சு தான் டின்னர் சாப்பிட்டோம். நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் தான் இருக்கிறோம். அதனால பால்கனியில் தான் சின்னதாக கார்டன் வந்து செட்டப் பண்ணியிருந்தேன். எனக்கு பெருசாக கார்டனிங் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை உண்டு. அதனால் சின்ன சின்ன பூச்செடி தான் வாங்கியிருந்தேன். நிறைய பாட்டில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். மூணாவதா நான் கற்றுக்கிட்ட பாடம், நாம் ரொம்ப மன வலிமையோடையும் அமைதியோடவும் இருக்கிறது ரொம்ப அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வாழ்கிறது நமக்கு அது ரொம்பவே தனிமையை கொடுக்குது. இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18 வயசில் வீட்டிலேருந்து வெளியே தனியாக போய் சுயமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்களும் இங்கே காலையில் ஒரு 9, 10 மணிக்கு கடத்தேரு பக்கம் போனால் வயசானவங்க நடந்து போகிறது, இல்லை சக்கரை நாற்காலியில் வர்றது, அவங்களும் அவங்க துணையோட வர்றது அப்படின்னு அவங்க எப்பயுமே வெளியில் வந்துடுவாங்க. அவங்க மெயினாக ஷாப் பண்ண வரமாட்டாங்க. ஆனால் மற்றவங்கள பார்க்குறதுக்கும் வீட்லேயே அடைஞ்சி இல்லாமல் தனிமையோட இல்லாமல் கொஞ்ச நேரம் வெளிக்காற்று வாங்குறது, வெளியில் நேரம் செலவு பண்ணுறது அப்படின்னு தான் வந்துடுவாங்க. நானுமே இந்த நாட்டுக்கு வந்த புதுசில் இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போவேன், விண்டோ ஷாப்பிங் பண்ணுவேன், அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் தனியாக அடைஞ்சு இல்லாமல் வெளியில் போய் இந்த மாதிரி ஷாப்பிங் மால்லலாம் மற்றவங்கள பார்க்குறது, அவங்க எப்படி பண்ணுறாங்க எல்லாம் பழகிறது, கற்றுக்கிறதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தோன்ற கொஞ்சம் நேரங்களும் வரும். ஆனால் இந்த மாதிரி தனிமையான கஷ்டமான தருணங்கள் தான் நமக்கு நம்மளையே அடையாளம் காட்டும். நம்மளோட மன வலிமையும் தைரியமும் இன்னும் அதிகரிக்கும். நம்மளை மென்டலி அண்ட் எமோஷ்னலி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். அந்த மாதிரி தனியான தருணங்கள், சின்ன சின்ன அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயா இருக்கலாம், வேலையிலையா இருக்கலாம், குழந்தைங்கள பார்த்துக்கிறதா இருக்கலாம், குழந்தைங்கள வளர்க்குறதா இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக பிளான் பண்ணுறது, எமோஷ்னலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கிறதுன்னு என்னை இன்னுமே பெட்டர் பர்சனாக மாற்ற ஹெல்ப் பண்ணுச்சு. நைட்டே வந்துட்டு மட்டன் வந்து டீஃப்ரோஸ்ட் ஆயிடுச்சு. மட்டன் போட்டு குழம்பு செஞ்சு வச்சாச்சு. சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆகும் அப்படின்ட்டு குழம்பு செஞ்சு வச்சாச்சு. என் பையன் வந்து என்னோட சேர்ந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணியில் தான் ஒரே ஆட்டம். அன்றைக்கி நைட் அப்புறமா எல்லா சாமானும் க்ளீன் பண்ணி, கிச்சன் சிங்கும் க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் முடித்து கிச்சனை நீட்டாக டைடியாக பண்ணி வச்சாச்சு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அனுபவங்கள், அது மூலமாக வந்த மாற்றங்களை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.